மார்னிங்கே அப்பா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்த க்ராசரிஸ் எல்லாமே வந்திருந்தது. அது செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அம்மா கூட சேர்ந்து பூண்டுலாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேன். இங்கே வந்து 1 கிலோ பூண்டே வந்து ரூ. 80 சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ராசரிஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் மோஸ்ட்டாக இந்த வேலையெல்லாம் வந்து செய்வேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட வந்து அந்த க்ராசரிஸ் ரீஃபில் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோடனே எடுத்து வச்சா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு இந்த புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதே பிடிக்காது. ஸோ அதனாலேயே டிவியில் ஏதாவது எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த வேலை பண்ணுறதே தெரியாது. பேக்கெட் பிரிக்காமல் இருக்க க்ராசரிஸ் எல்லாமே வந்து கபோர்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிவிட்டு அப்படியே கையோடு வந்து டைனிங் டேபிளையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து நான் மிஷினில் போட்டிருந்தேன். அது காஞ்சிச்சுன்னு சொல்லிவிட்டு மடித்து வச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து லன்ச் பண்ண போயிட்டாங்க.